எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு இனி சமைக்கிற உங்கள் வேலை மட்டும்தான் இருக்குது. சீக்கிரம் சமைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நாங்கள்லாம் வெளியே இருக்கோம். அக்கா, நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு உண்மை சொல்லணும். சொல்லுவோம்மா, என்ன விஷயம்? அது வந்துட்டு அந்த மீன் கடையில் மீன்காரக்கே தெரியாமல் கடைசியில் கொஞ்சம் மீன் எடுத்து போட்டுட்டேன். ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும் மீன். அதை எடுத்து அப்படியே அந்த பேக்குள்ளே போட்டேன் நான். சொல்லவே இல்லை. ஆமாங்க்கா, போட்டுட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம பத்தாதில்ல. பத்தாமல் போயிடுச்சுன்னா நாமளே 2 கிலோ தான் வாங்கியிருக்கோம். அதனால் நல்லா அவன் திரும்ப நேரமாக பார்த்து நிறைய எடுத்து பேக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டேன். உமா சொல்லவே இல்லை பார்த்தியா? நான் ஈஸியாக வேலையை காமிச்சிட்டேன். ஆமாம், நான் சொன்னேன்னா நீங்கள் அங்கேயே எட்டி உதச்சி அடிப்பீங்க. அதுக்கு என்னத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சொல்லிக்கலாம் சொல்லி விட்டுட்டேன். கள்ளி, சரியான கேடி நீ. நீ மூஞ்சுக்கு முன்னாடி புகழாதீங்கக்கா, எனக்கு பிடிக்காது. இவ்வளோ தூரம் காரில் வந்தோமே, என்கிட்ட கூட நீ ஒரு வார்த்தை சொல்லலே இல்லை. அதான் சொல்கிறேன் இல்லைங்க்கா, வீட்டுக்கு வந்து சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். நான் அங்கேயே சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட திருப்பி போய் கொடுத்துட்டீங்கன்னா அதனால் பயந்து நான் சொல்லலை. இப்படியோ நமக்கு ஒரு 1/2 கிலோ மீன் லாபம் தான். விடு. ஆமாங்க்கா, திருட்டு மாங்காய் மட்டும் இல்லை, திருட்டு மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாம் இன்னைக்கு. ஆமாம், அப்போ ஒரு புடி பிடிச்சிடலாம். அக்கா, சீக்கிரம் மீன் குழம்பையும்